வாயு புத்திரன் ஹனுமான். தங்களுடைய பார்வையில் அவன் வெறும் ஒரு வானரம் மட்டுமே, குறும்புக்கார வானரம். ஆனால் சிந்தித்து பாருங்கள், சிந்தியுங்கள் தேவி சந்தியா. அனுமானை நாம் நமது அணியில் சேர்த்துக்கொண்டு அவனுக்கு சரியான பயிற்சியினை அளித்தால் அவனது உடம்பில் இல்லை, அவனது சிந்தனையில் உள்ளது, அவனுடைய பெருமையில் உள்ளது. நான் ஏற்றுக்கொள்கிறேன் தேவேந்திரா. இம்முறை உங்கள் திட்டம் அருமையாக உள்ளது. என்ன அருமையாக திட்டத்தை உருவாக்கிவிட்டு இறுதியில் தாங்கள் கோட்டை விட்டுவிட்டீர்களே. உண்மையில் தாங்கள் ஆக்குவதற்கு எளிதாக இருக்கும். நம்முடைய லாபத்திற்காக அவனை பயன்படுத்தவும் முடியும். கூறு மகனே, நான் உனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? விடையை தேடிக்கொண்டிருக்கிறேன் சனி. நிச்சயமாக சில காலம் பிடிக்கும். தங்கள் கூறுவதன் அர்த்தம் என்ன பாட்டனாரே? வார்ப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாய், அல்லது நீ ஏதேனும் பிரச்சனைகளை உருவாக்குகிறாய். ஆனால் நான் நினைப்பது எல்லாம் அது எப்பொழுது எந்தே. மிகவும் அருமையான உணவு தாயே. பிரபஞ்சத்தில் உணவை தவிரவும் வேறு எவ்வளவோ உள்ளது. அவைகளும் நமக்கு ஞானம் மிக தேவையாகும். உனது வயதை ஒத்த சிறுவர்கள் எல்லாம் மாதங்க முனிவரின் ஆசிரமத்தில் ஞானம் பெற தாயே, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அது எனக்காக முனிவரின் ஆசிரமத்தில் சிறிய கதவல்ல. ஏது நண்பர்கள் எனக்காக காத்திருப்பார்கள். அதனால் நான் சீக்கிரம் செல்ல வேண்டும். ஹனுமான், செல்லாதே. ஹனுமான், நான் கூறுவதை கேள். அதற்கான விடை என்னிடம் உள்ளது அஞ்சனி தேவி. அனுமான் நலமாக உள்ளானா என்று பார்த்து செல்ல வந்தேன். அவனை நலமுடன் கண்டால் எனது மனதில் இருக்கும் குற்ற உணர்ச்சியானது. இல்லம் தேடி வந்துள்ளீர்கள். தங்களுடைய பேச்சை கேட்காமல் நான் தங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை. நான் எதுவும் பேச விரும்பவில்லை. தேவி, நான் கேட்ட தவறினை திருத்த ஒரு பிராய்ச்சித்தம் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளியுங்கள். தாங்கள் அனுமதித்தால் நான் அனுமானுக்கு சூரிய தேவரை பயிற்சி அளிப்பதற்கு சம்மதிக்க வைப்பேன்.